பிக் பாஸ்ல ஆல்ரெடி 9 பேர் வந்துட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு யாராவது யாரை பத்தியாவது தப்பு தப்பா பேசிட்டு இருக்குது, ஓவியா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்குது, ஓவியாவை சீண்டி சண்டை விழிக்கிறது, ஓவியாவை பத்தி புறம் பேசுறது. ஏற்கனவே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல நம்மளுடைய காயத்ரி, ஜூலி, சக்தி, அதுக்கப்புறமா நம்மளுடைய ரைசா, இவங்க 4 பேருமே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஓவியா கூடயே வந்துட்டு நீண்டி சீண்டி சண்டை வலிச்சுக்கிட்டே இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதுல வேற இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் 10ஆவதா ஒரு பிரபலத்தை வந்துட்டு உள்ள அனுப்ப போறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காருங்க. சரி, ஏதோ டான்ஸ் ஆட வந்தவங்க டான்ஸ் ஆட்டு திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கமலஹாசன் சொன்னதை வச்சு பார்த்தா இதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸா அங்கதான் இருக்க போறது போல் இருக்கு. ஆமாங்க, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கமலஹாசன் சொல்லும் போதே நீங்க உத்து கவனிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபலமாகவே இருப்பாரா அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமாக மாறுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் இதுக்கப்புறமா உள்ளதா இருக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா இருக்கு தெரியுதுங்க. ஆனா இப்ப இருக்க ஓப்பன் டாக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் யாரு அப்படின்றதாங்க இப்ப மிகப்பெரிய கேள்வி. அந்த ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பா பிந்து மாதவியா தான் இருக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் மக்கள் எல்லாருமே நீங்க தாங்க நிறைய பேர் கருத்து சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. ஏன் பிந்து மாதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க முதல்ல உள்ள வரும்போது கழுகு படத்தோட பாட்டை போட்டு தான் வந்தாங்க. அந்த கழுகு படத்துல முதல் நடிச்சவங்க நம்மளுடைய பிந்து மாதவி. ஒருவேளை நம்மளுடைய பிந்து மாதவி தான் உள்ள வராங்க போல் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மக்கள் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஒருவேளை உண்மை அதுவா கூட இருக்கலாங்க. அது மட்டும் கிடையாது, பிந்து மாதவிக்கும் வந்துட்டு பட வாய்ப்புகள் எதுவுமே தற்போது இல்லாத காரணத்தினால் கண்டிப்பா பிந்து மாதவியும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போன எல்லாருக்குமே வந்துட்டு தற்போது பட வாய்ப்புகளே இல்லவே இல்லை. வேலை இல்லாதவங்களை கூட்டு போயிட்டு வேலை கொடுத்த மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க சினிமா செலிபிரிட்டிஸ் கூட பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிந்து மாதவியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தான் மக்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ உள்ள வந்த பிந்து மாதவி இதுக்கு முன்னாடி மக்கள் எந்த அளவுக்கு ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஓவியாவுக்கே சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓகே. ஆனா ஓவியாவுக்கு ஆப்போசிட்டா மாறினாங்கன்னா கமலஹாசன் சொன்ன மாதிரி ப்ராப்ளமா மாறிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.